ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து யூகே அக்கௌண்ட், யூஎஸ் அக்கௌண்ட், ப்ராக்ஸி, ஆர்டிபி எல்லாமே அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் டேஷ்போர்டில் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வார்னிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அக்கௌண்ட் லாகின் பண்ணோன்னே வார்னிங் மெசேஜ் வந்திருக்கும், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு வந்து இப்போ ஷோ ஆகலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். க்ரோம்லேயும் வந்து அது வந்து அவைலபிள் இருக்குது. வேணுங்கன்னா நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ மறுபடியும் ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான் மெக்கானிக்கல் டர்க் இஸ் நோ லாங்கர் அக்செப்டிங் நியூ கஸ்டமர்ஸ், வி ரெக்கமெண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் மைக்ரேட் டு தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸ், மோர் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஹியர்னு போட்டிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பேஜுக்கு போகும். அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு மேலே வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்து அடித்து விட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வஸ்டருக்கு தான் போட்டிருக்காங்க, நோ லாங்கர் அக்செப்டிங் சொல்லிட்டு. ஒர்க்கருக்கு இன்னும் வந்து தெளிவான ஒரு இது நோட்டிஃபிகேஷன் வரல, எந்த ஒரு மெயிலும் வரல. அதனால் வந்து உங்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட் வாங்கிக்கலாம், ஒர்க்கும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு இந்த டெம்பரரியாக வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும், அதாவது டிசேபிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து யூபிளாக் ஒரிஜின். ஓகேங்களா? யூபிளாக் ஒரிஜின்ங்கிறது தான் அந்த ப்ளகினோட பேர், ஆடானோட பேர். இதை ஃபயர்ஃபாக்ஸில் வந்து என்ன எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, யூபிளாக் ஒரிஜின் சொல்லிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஆடான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். எனேபிள் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த பேஜில் வந்து போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது போயிடும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடமும் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் எலிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனோட ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடமும் வந்து பிளாக் ஆகிறதுக்கு செலக்ட் ஆகிருக்குது. செலக்ட் ஆகிட்டு இங்கே வந்து க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மறைஞ்சிருச்சு. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து டேஷ்போர்டு, இந்த மாதிரி இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து மறைய வைக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்களும் அதே மாதிரி வந்து மறைய வைக்கலாம். திரும்ப வந்து வியூ பண்ண வைக்கணும். ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதை செட்டிங்ஸில் போயிட்டு மை ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து இந்த மை ஃபில்டர்ஸ் இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பவும் சரி ஆயிரும். இந்த பேஜ் இப்போ இந்த இடம் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து ஸோ இதையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிளியர் பண்ணிட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவும் வந்து வந்துடும். இந்த எம்டெக்குங்கிற லோகோ இதெல்லாமே வந்துடும். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி பிளாக் எலிமெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து க்ரியேட்டுன்னு கேட்கும். நம்ம வந்து ப்ரிவியூ கொடுக்க தேவையில்லை, நம்ம டேரெக்டாக க்ரியேட்டுன்னு கொடுத்துடலாம். உடனே மறைஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மறைய வைக்க முடியும். திரும்ப வந்து எப்போவுமே ஷோ ஆகாது, காமிக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.